friends, welcome to SelviRamKitchen. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இந்த பன்னீர் கிரேவி வந்து நல்ல ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பன்னீரை வந்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் சால்ட் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை வந்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டாம். நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பரான ஃபுட் ஐட்டம்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. முந்திரி பருப்பு வந்து கிரேவி வந்து நல்லா ஒரு திக்னஸை கொடுக்கும். அதனால் டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பொடியாக, அதையும் வந்து இதோடு சேர்த்திக்கலாம். நம்ம மசாலாவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்து ஒரு 3/4 பதம் மட்டும் வணக்கி எடுத்துக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் ஆயில் எச்சாவே விட்டுக்குங்க, அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையும் வந்து இதோட சேர்த்திக்கலாம். நல்லா மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வணங்கட்டும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. இப்போ கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து தயிரை வந்து ஒரு 1/2 கப் தயிர் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. கிரேவியில் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க, ரொம்ப நல்லா இருக்காது. நம்ம தேவையான அளவுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை வந்து இதோடு சேர்த்திக்கலாம். நம்ம சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 1 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி, அதை வெந்தய இலை இருக்குங்களா, அதை வந்து இதோட கசக்கி நல்லா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, புரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ மல்லித்தலையை தூவி இறக்கிற வேண்டியது தான். நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆகிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.